ஹலோ, நான் இந்த பண்ணை இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த ஒரு பனும் ஒரு சைஸை நடுவில் நாங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தவாவை ஆன் பண்ணிக்கலாம். இருங்க, அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா பட்டர் நம்மளுக்கு முக்கியம். பன் சாண்ட்விச் பண்ணாலும் சாஸ் இருக்கணும். முதல்ல நம்ம 2 பண்ணை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 முட்டை இருக்குது. இது இருந்தால் பன் சாண்ட்விச் பண்ணிடலாம். நம்ம பட்டர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் இவ்வளோ பட்டர் எடுத்துக்கிட்டேன். நிறைய தான் பட்டர் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணணும் தெரியல எனக்கு. இருங்க, இல்லை அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னு போடுறோம். கொஞ்ச நேரம் தான் பண்ணணும், அதுக்கு மேலே கொஞ்சம் லேட் ஆகக்கூடாது. லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த 3 பண்ணை சுடணும். ஏன்னா எடை பார்த்தல இந்த பேனில், அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக எடை பார்த்தாரு இந்த பேனில். விட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கு மேலே பெப்பர் திருப்பி பார்த்துக்கணும். திருப்பிச்சு. இந்த சைடு வெந்துருச்சு நல்லா. இங்கே பாருங்க, நல்லா கிட்டக்க இங்கே நல்லா வெந்திருக்கு. அந்த மாதிரி வெந்துன்னா அதுக்கு நல்லா ஆயிடுச்சு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். முட்டைக்கு வந்தோம் வச்சுட்டோம். நம்ம ஒரு நாளைக்கு வச்சுட்டு போகல. இந்த முட்டை இருக்குல்ல, இந்த மாதிரி இது பண்ணிடணும். பண்ணி முடிச்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். முக்கியமாக சின்ன குழந்தைங்கலாம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த 2 பண்ணும் இருக்குல்ல, 2 பண்ணும் இது மாதிரி எந்த அளவுக்கு சாஸ் ஊற்றலாம்னு பார்த்துக்கோங்க. எங்ககிட்ட 2 சாஸ் இவ்வளோதான். அதனால இவ்வளோதான் நம்ம ஊற்றுவோம். அதேதான் நம்ம ஊற்றுவோம். அதான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோம் நல்லா. இப்போ நம்ம இதை மூடிடலாம். வச்சு நல்லா அளவுதான். சூப்பரான பணம் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் போட்டதுனாலையும் அளவுதான். நம்மளோட ஐட்டம் ஃபினிஷ்டு. சூப்பரான பன் சாண்ட்விச்சும் பனானா மில்க்ஷேக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பண்ணிடலாம். வா, செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க. சூப்பரா இருக்கு. பண்ணணும் இந்த பூஸ்ட் சுகர் படுறதுனால நல்லா இருக்கு. கொஞ்சம் சாண்ட்விச் கடிச்சே பார்க்கலாம். பாருங்க, உள்ள சாஸ் கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிடலாம். செம்மையா இருக்கு பன் சாண்ட்விச். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த நாளைக்கும் இதே மாதிரி நாங்கள் ஒரு குக்கிங் சேனல் வீடியோ பண்ணுறோம்.